சார் 2 ஏசி 1.5 டன்னு வாங்குங்க. ஒரு 32 இன்ச்சஸ் டிவியை தூக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு ஏசி 1 டன்னு வாங்குங்க. 5 ஸ்டார் இன்வெர்டர் தரேன். ஓகே. 24 இன்ச்சஸ் டிவி ஃப்ரீ. டிவி ஃப்ரீ. 55 இன்ச்சஸ். ஓகே. வாங்கினா ஒரு 32 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவி ஃப்ரீ தரேன். சார் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுத்து உங்களுக்கு இந்த மிக்சியும் ஃப்ரீயா கொடுத்தா எப்படி இருக்கும் சார்? நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், ஸ்டவ்வை குத்துட்டீங்க. ஆமா. அப்போ வாஷிங் மிஷின் ஒன்று வாங்குறேன், அப்படியே ஒரு குக்கரை குத்துறீங்கன்னா குக்கரும் ஃப்ரீ. இல்லாம நம்பங்கிறது இல்ல. வணக்கம், வாங்க இன்னைக்கு நம்ம ஏசியை பத்தி பார்க்கலாம். பெரும்பாலும் வீடியோல நிறைய சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. உங்களுக்கு இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வரப்போறது எல்லாமே வெயில் காலம். இந்த வெயில் காலம் சம்மரை பார்த்து தான் நான் இப்போ உங்களுக்கான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஷோரூம் வந்து மல்டி ஷோரூம். இப்போ மல்டி ஷோரூம்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லாய்டு இந்த வருஷம் எக்ஸ்க்ளூசிவா பண்ண போறோம். அதே மாதிரி ஹையரும் நிறைய எக்ஸ்க்ளூசிவா பண்ண போறோம். நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி இனிமே வந்து நீங்க ஃபோன் பண்ணி ரேட் எவ்வளோ, வெளியே எவ்வளோ, இங்கே எவ்வளோலாம் நீங்க செக் பண்ண தேவையில்லை. நம்ம கடையில் எம்ஓபின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவோம். அந்த எம்ஓபில இருந்து உங்களுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரைஸ் அண்ட் என்ன சொல்றது சர்ப்ரைஸ் கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே கொடுக்க போறோம். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிராண்டா நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மல்டி ப்ராடக்ட் பண்றேன். நான் ஸ்பெஷலா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓஜில நிறைய ஸ்கீம் வாங்கியிருக்கேன். நீங்க வெளியத்தை விட கம்பேர் பண்றதை விட நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் தட் மேக்சிமம் ரொம்ப கம்மி ரேட்ல என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா குவான்டிட்டி குமிலிட்டி அதிகமாக வாங்கி இருக்கிறதுனால உங்களுக்கான ப்ரைஸை நான் வந்து ரெடியூஸ் பண்ணி தரேன். ஸோ லாய்டு இருக்கு, ஹையர் இருக்கு, ஓ ஜெனரல் இருக்கு, கேரியர் இருக்கு, காட்ரேஜ் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பண்ற ப்ளூ ஸ்டார் இருக்கு, டைக்கின் இருக்கு, வோல்டாஸ் இருக்கு, கெல்வினேட்டர் இருக்கு. இது இல்லாமல் மிட்சுபிஷி எவிடியூட்டி இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. நம்ம கிட்ட டவர் ஏசில இருந்து கேசட் ஏசி வரைக்கும் நம்ம பண்றோம். நீங்க ஏதாவது ஹோட்டல்ஸு இல்லை ரூமு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் கட்டுறீங்க அப்படின்னா பல்க் ஏசி வாங்குறீங்களா, நீங்கள் 4 ஷோரூம் இல்லை 40 ஷோரூம் கூட போயிட்டு வாங்க. அங்கெல்லாம் கோட் வாங்கிட்டு கடைசியாக என்கிட்ட வாங்க, நான் கொடுக்குற ரேட் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை வெளியே இதை விட கம்மியாக கிடைக்குதுன்னா, வெளியே கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கள் ப்ரைஸை ஒரு கோட் வாங்கி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கட்டாயமாக கிடைக்கும். ஓகே. இந்த வருஷம் அப்படி என்ன சார் ஸ்கீம் அப்படின்னா, ஒரு 1.5 டன் ஏசி 2 ஏசி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு 32 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவியை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். உண்மையா சொல்றீங்களா சார்? எஸ். 2 ஏசியை வாங்குங்க, டிவி எடுத்துட்டு போங்க. என்ன சார் இப்படி ஒரு ஆஃபர் போட்டிருக்கீங்க? 32 இன்ச்சஸ் ஃப்ரீ. 30 இன்ச்சஸ் ஃப்ரீ. ஓகே சார். எப்படி சார் நார்மல் இப்போ ஆஃபர் தரீங்க? வேற எதனா பிராண்டட் டிவில மொக்கையா இருக்குமே அந்த மாதிரி டிவி வேணா? இல்ல பிராண்டட் டிவி டிசிஎல் கம்பெனியே கொடுக்குறேன். அதுதான் போட்டோலயே காமிச்சேன் என்ன டிவி தர போறேன்னு. இட்ஸ் ஆண்ட்ராய்டு, ஸ்மார்ட்லாம் கிடையாது, நான் ஸ்மார்ட் கிடையாது, ஆண்ட்ராய்டு வெர்ஷனே கொடுக்குறேன். நீங்க போய் கூகுள்லயே சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஆண்ட்ராய்டு 32 இன்ச்சஸ் டிவி இன்னைக்கு வாங்க போனா என்ன ரேட்னு உங்களுக்கே தெரியும். 13,000 இல்லாம 13,000 ரூபாய் இல்லாம ஒரு ஆண்ட்ராய்டு டிவி உங்களால வாங்க முடியாது. நீங்க 2 ஏசி வாங்கினா நான் ஒரு டிவி ஃப்ரீ தரேன். எப்படி சார்? யோசிச்சு பாருங்க. இப்ப பக்கத்து வீடு நீங்க 2 பேர் சேர்ந்து கம்பேர் பண்ணி ஒரு ஏசி வாங்குறீங்க. 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாமே, ஒருத்தர் டிவி ஃப்ரீ கிடைக்குது இல்ல? நீங்களே ஐடியா தந்துருக்கீங்க. ஐடியாவும் நானே தான் தரேன். ஸோ கட்டாயமா வாங்க, ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. பிளஸ் 1 டன் ஏசி நீங்க வாங்குனீங்க, 5 ஸ்டார் இன்வெர்டர் என்கிட்ட இருக்கு, தி பெஸ்ட் பிரைஸ்ல தரேன். பிளஸ் நீங்க 1 டன் ஏசி வாங்குனீங்கன்னா நான் 24 இன்ச் டிவி ஃப்ரீயா தரேன். ஒரு ஏசிக்கா? ஒரு ஏசி தரேன். 5 ஸ்டார் இன்வெர்டருக்கு ஒரு 24 இன்ச்சஸ் டிவி ஃப்ரீயா தரேன். எப்படி சார் இது? அது 2 இல்ல, இப்ப நான் 1க்கும் ஆஃபர் தரேன்றீங்க. கட்டாயமா. எப்படி சார்? ஏன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில என்னைக்குமே ஆஃபரும் சூப்பரா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் மத்த கடையில நீங்க உங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போனீங்கனாலே இன்னைக்கும் வந்து சென்னையில, நார்த் சென்னையில நம்ம கடை தி பெஸ்ட் ஷாப்பு. ஏன்னா 6,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிற ஒரே ஷாப் நம்ம ஷாப் மட்டும்தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, நெகோஷியபிள் இருக்கு.
மூணுத்துல எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ஏசினா வந்து பிராண்டட் இருக்கும்ல சார்? இந்த பிராண்ட் எடுத்தா தான் பர்టిక్యులர் இருக்குமா இல்ல எந்தெந்த பிராண்ட் சார் இங்க? அது வந்து கண்டிஷன் சப்ளை சார். நீங்க வந்தீங்கன்னா தான், ஏன்னா எல்லா பிராண்ட் இப்போ ஓஜி 2 எடுக்கிற எனக்கு ஒரு டிவி தெரியானா கஷ்டம் தான். இட்ஸ் நாட் பாசிபிள். அதுக்கான பிராண்ட்ஸ் இருக்கு, அதுக்கான ஸ்கீம் இருக்கு, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வோல்டாஸ் எடுங்க, நான் தரேன். ரெண்டு வோல்டாஸ் ஏசி எடுங்க 1.5 டன், நான் ஒரு டிவி ஃப்ரீ தரேன். ஓகே, அதாவது அந்த வோல்டாஸ் அந்த மாதிரி பிராண்ட் எடுத்தீங்கன்னா அதாவது பிராண்டுக்கே தரேன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி வோல்டாஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னா வோல்டாஸ் மட்டும் இல்ல, இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் இருக்கு. எந்த பிராண்ட் இருக்கு, எந்த பிராண்ட் இல்ல, அதை பத்தி பேசணும்னா நேர்ல வாங்க. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஆஃபர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நேர்ல வரலாம். சார், நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பிரீமியம் செக்மெண்ட் வாங்குறதா இருந்தா தி பெஸ்ட் ஷாப் நம்ம கடைன்றதை பெருமையா சொல்லிக்கலாம். ஏன்னா பெரிய லிட்டர்ஸ், பெரிய மாடல்ஸ் நீங்க வாங்குறச்ச நம்ம கடையில குறைஞ்சது 10% நாங்க டிஸ்கவுண்ட்ல தான் கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க 80,000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய் அப்படின்னும் போது நான் 10% கொடுத்தா எவ்வளவு வருது? 10% உங்களுக்கு 10,000 கிட்ட கம்மியாகுது. அப்புறம் என்ன, வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். சோ மாடல் பாருங்க, இந்த மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 45,000 வச்சுங்களேன். நெகோஷியபிள் 5,000 ரூபாய் கொடுக்குறேன். கண்டிப்பா சார், இதே பெரிய விஷயம். சோ நான் ஆன்லைன் பிரைஸ்ல இருந்தே கொடுக்குறேன். ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோ, அதுல இருந்தும் கம்மியா தான் தரேன். இந்த மாடல் பிரீமியம் மாடல், கிளாஸ் மாடல் எப்படி இருக்கு பாருங்க. பிளஸ் இது எல்லாமே கன்வெர்ட்டபிள் கிளாஸ் மாடல்ஸ் பாருங்க. டபுள் டோர் என்ன பிரைஸ்ல சார் ஸ்டார்ட் ஆகுது? சார், டபுள் டோர் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 20,000ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 19,999 தான். அதனால அது பிரச்சனை இல்லை. பிளஸ் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுல பழைய ஃப்ரிட்ஜ் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. அப் டு 3,000 வரைக்கும் நாங்க எடுக்கிறோம். 3,000 to 4,000 நீங்க எடுக்கிற மாடலை பொறுத்து, நீங்க எடுக்கிற பிராண்டை பொறுத்து நாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம். சோ எனி கண்டிஷன் உடஞ்சி தொங்கி இருந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, ஓடலனாலும் சரி, பிரைசிங்க வந்து 4,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறது நம்ம ஷாப்ல மட்டும்தான். அதுவும் பழைய ஃப்ரிட்ஜ். எப்படி சார் இவ்வளோ பிரைஸ்க்கு நீங்க ப்ராடக்ட்ல எடுக்கிறீங்க? பல்கா எடுக்கிறோம், பல்கா கொடுக்குறோம். ஸோ அதனால பல்க் எடுக்கணும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. தேங்க்யூ சார். சார், ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுத்து உங்களுக்கு இந்த மிக்சியும் ஃப்ரீயா கொடுத்தா எப்படி இருக்கும்? செமையா இருக்கும். பொங்கல் சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான், பொங்கல் எடுத்துக்கங்க. ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குனீங்கன்னா ஒரு மிக்ஸி ஃப்ரீ. சார், இப்போ எப்படி சார், இப்போ வந்து நம்ம ஃபினான்ஸ் இது நார்மலா கேஷ் கொடுத்து எடுக்கிறவங்க மட்டும் அந்த ஆஃபரா இல்ல உங்களுக்கு ஃபினான்ஸ்லாம் பண்றீங்களா? ஃபினான்ஷியல் காசு தானே. ஆமா சார். அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேன்? எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் பாரபட்சம்லாம் கிடையாது. இவங்க பாரபட்சம்லாம் கிடையாது. நீங்க ஃபினான்ஸ் வாங்கினா எனக்கு காசு உடனே வரப்போகுது தம்பி, அதனால பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துருவேன். சிங்கிள் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில 9,999 rupeesக்கு ஸ்டார்டிங் பிரைஸ். 9,999. எஸ், 170 லிட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி வெரைட்டி கலர்ஸ் நீங்க பாக்குறீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், அப்படியே 3D டிசைன். இது பாருங்க, இந்த மாடல் நீங்க ஆன்லைன்ல இருந்தே 2,000 ரூபாய் கம்மியாவும் தரேன். ஓகே, பிளஸ் டிஸ்கவுண்ட்டும் தரேன். ஸோ ஆன்லைன்ல கம்மியாக தரீங்க, டிஸ்கவுண்ட்டும் தரீங்க, போதா குறைக்கு பரிசும் தர போறேன். அது வேறையா சார்? சார் லிஸ்ட் போட்டு போறீங்க. தரேன், எப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாடல் பாருங்க, மிரர் மாடல், 5 ஸ்டார். ஓகே, பிளஸ் இது கெல்வினேட்டர்ல டேப் மாடல் சொல்லுவாங்க. இந்த மாடல் ஹைலைட். இப்போ வரப்போறது பொங்கல். ஓகே, நம்ம என்னதான் பானையில எல்லாம் வைக்கிறதெல்லாம் நின்று போச்சு, இப்போ குக்கர்ல தான் பொங்கல் வைக்கிறீங்க. அதுக்காகவே தரப்போறேன் ஒரு ஸ்டவ். எனக்கு புரியுது சார். என்ன சார் பொங்கல், அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்க வந்தா நீங்க சும்மாலாம் போகாதீங்க, நான் உங்களுக்கு தரேன். சோ பொங்கல் பரிசு எல்லாம் பொங்கல் பரிசு கட்டாயம், நிச்சயம். கண்டிப்பா நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, பொங்கல் இந்த வருஷம் நம்ம கடை ஸ்டவ்ல தான். அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொங்கல்லாம் வந்து நம்ம வீட்டுல ரிலேட்டிவ் கிஃப்ட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க உங்க ஷாப்ல வந்து யார் எங்க வரீங்களா உங்களுக்கு பொங்கல் கிஃப்டோட தான், பொங்கல் கிஃப்டோட தான் போறோம். ஆனா பொருள் வாங்கிட்டு நீங்க சொல்லணும் பொங்கல் சொன்னீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் தான். ஆமா தம்பி, இத போட்டு அடின்னு அடிக்கிறேன், உடையுமான்னு கேட்டா உடையாது. ஏன்னா இதுதான் டஃப்லான் கிளாஸ். ஓகேவா? ஓகே, அதுக்கு தான் தாளம் போட்டு காட்டுறேன். ஸோ இதுல ஒண்ணும் கிடையாது, உடையாது. ஓகே, கீழே போட்டாலும் ஒன்னாகாது, எல்லாமே ஸ்லோ க்ளோஸ் டோர். சரி சார், நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், ஸ்டவ்வை குத்துட்டீங்க. அப்போ வாஷிங் மிஷின் ஒன்று வாங்குறேன், அப்படியே ஒரு குக்கரை குத்துறீங்கன்னா குக்கரும் ஃப்ரீ. 5 லிட்டர் குக்கரு ஃப்ரீயா கொடுக்குறேன்.
ஒரு வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் வாங்கினா அதாவது உங்க கடைக்கு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃபர் கூட வரணும் போல. இதுக்கும் நீங்க சொல்லணும் பொங்கல். கண்டிப்பா சார் சொல்லிடுவாங்க சார். என்ன சார் பொங்கலுக்கு ஃப்ரிட்ஜுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, வாஷிங் மிஷின் கொடுத்தீங்க, ஏசி கூட கொடுத்தீங்க, டிவிக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்க சார். பொங்கல்னாலே நம்ம நிகழ்ச்சியை டிவியில தான் பார்த்தாகணும். கண்டிப்பா. அப்புறம் நான் டிவி கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிக்கு டிவி தரேன். டிவி ஃப்ரீ. எப்படின்னா ஒரு 55 இன்ச்சு டிவி. ஓகேங்க சார். ஓகே, எனி பிராண்ட், சோனி, சாம்சங், எல்ஜி, எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா, எனி பிராண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. 55 இன்ச்சஸ் வாங்கினா ஒரு 32 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு டிவி ஃப்ரீ தரேன். ஃப்ரீ. இந்த பாருங்க, டிவி இப்படி இழுத்தீங்கன்னா கூடவே ஒரு டிவி வரும். இதுக்கும் நீங்க சொல்லணும் பொங்கல். அதாவது நம்ம இது வந்து ஹால்ல வைக்கிறது இல்லாம நம்ம பெட்ரூம் ஒரு டிவிக்கு நீங்க சேர்த்து தந்துறீங்க. இது ஆளுக்குலாம் வைக்க முடியாது தம்பி, பெரிய ஆள் வேணும். எதுக்கு ஒரு டிவி வச்சு 2 டிவி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகலாம். 55 இன்ச்சஸ் டிவி வாங்குனீங்கன்னா ஒரு 32 இன்ச்சஸ் டிவி மட்டும் ஃப்ரீ இல்ல. உங்க வீட்டுல இந்த சின்ன பசங்க பால் எடுத்து அடிச்ச டிவி, உடஞ்ச டிவி எது இருந்தாலும் அப் டு 4000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறேன். 4000 வரைக்கும் எடுக்கிறேன். 32 டிவி யூஸே இல்லையா பரவாயில்ல எடுத்துவாங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, எந்த டிவியா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு 32 இன்ச்சு டிவில இருந்து அப் டு 43, 55 இன்ச்சஸ் வரைக்கும் எனக்கு உடஞ்ச டிவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஓடாத டிவியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நண்பர் அமிச்சாரு, முன்னாடி ஸ்கிரீனே காணும், பின்னாடி மெட்டல் மட்டும் தான் இருக்குது. அதையே 2000 ரூபாய்க்கு எடுத்தோம். ஸோ அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல தி பெஸ்ட் ஷாப், நம்பர் 1 ஷாப். வடிவல் சொல்ற மாதிரி லிஸ்ட் பெருசா போகுது சார். ஆஃபர் லிஸ்ட் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுன்னு இல்லை. நீங்க ஒரு ஸ்மால் அப்ளைன்ஸ், ஒரு குக்கர்ல இருந்து, மிக்சில இருந்து, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கூட எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிற ஒரே கடை நம்ம கடை தான். ஓகேங்க சார். நீங்க பழைய மிக்சி, ஓடாத கிரைண்டரு, பழைய இண்டக்ஷனு எதுவா இருந்தாலும் எடுத்துவாங்க. ஏங்க இண்டக்ஷன்லாம் கூட 500 ரூபாய்க்கு எடுக்கிறோங்க எக்ஸ்சேஞ்சு. இல்லை சார், இந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி எப்படி பண்ணணும்? நீங்க ஐடியா எடுத்தீங்க இது ஐடியான்றதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும். ஸோ ஒரே மாதிரி பண்ணா நல்லா இருக்காது. கான்செப்ட் யோசிக்கணும். புதுசா கஸ்டமருக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஒரு லைக் இருக்கும், அவங்களும் வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம அப்படி உதயமாகிறது தான் ஒவ்வொரு ஐடியாவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டுக்குன்னு நிறைய நம்மளும் மெனக்கடணும், ஒர்க் அவுட் பண்ணணும், கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு நடுவில் நான் ப்ராஃபிட்னு ஒன்று பார்க்கணும். இல்ல, ஏன்னா ப்ராஃபிட் இல்லாம நான் விற்க முடியாது. ஏன்னா நிறைய கடை பார்த்துருக்கேன், ஒரு ஹெட்செட் ஃப்ரீயா கொடுப்பாங்க, இது வாங்க ஒரு ஹெட்செட் தரேன், இல்ல ஒரு சின்ன பொருள். ஆக்சுவலி என்ன அப்படின்னா எங்க கான்செப்ட் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, நான் இல்லாம பிசினஸ் பண்ணல. கண்டிப்பா நீங்க அந்த ப்ராஃபிட்டை ரொம்ப லெஸ் தென் ப்ராஃபிட்டா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டேன் ஒரு பிசினஸ் தான். புரியுது. பிளஸ் இப்போ நீங்க சொன்ன பார்த்தீங்களா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும், ஒரு 3 பர்னர் ஸ்டவ்வா இருக்கட்டும், குக்கரா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், நீங்க எதை வேணாலும் வாங்கலாம். நெகோஷியபிள்ல தான் இருக்கும். பிரைசிங் நல்லாவே கொடுத்துருப்பேன். நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். நம்ம கடை பேர் சொன்ன உடனே சொல்லுவாங்க, ஆமா இந்த கடையில கொடுக்குறாங்க, உண்மைதான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ இந்த 2 வருஷமா நான் வீடியோ போட்டுட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வாங்குறவங்க எல்லாருமே ஹாப்பி தான். சம் ஒன் கஸ்டமர் அதுக்கும் மேலே எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி. அந்த வாட்டி முடியலனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி நான் தரேன். டெஃபினட்டா நம்பி வாங்க. ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஏதோ ஒரு விஷயத்தால வாங்க முடியாம போயிருக்கலாம். அந்த டைம் நீங்க எதிர்பார்த்த ரேட் நான் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல கூட்டத்துல நீங்க மிஸ் ஆகியும் போயிருக்கலாம், சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம். இந்த வாட்டி கொஞ்சம் மேன் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்றேன். நான் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு என்னன்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமாகவும் திருப்பி உங்களுக்கு தான் ஆட் பண்ணணும். அதனால தான் நான் இருக்கிற மேன் பவர் வச்சு நானே அட்டன் பண்றேன் உங்களை. ஸோ இங்க வந்தீங்கன்னா நான் தான் அட்டன் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்கும். இன்னொரு சின்ன டவுட், இப்போ இந்த ஆஃபர் சொல்றீங்க, இப்போ இவ்வளோ ஆஃபர் சொல்லியிருக்கீங்க, இது எவ்வளோ நாள் சார் வேலிடிட்டி இருக்கு இந்த ஆஃபர்ஸ்? சார் இதுக்கெல்லாம் வேலிடிட்டி எல்லாம் கிடையாது சார். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ 2 ஏசிக்கு நான் ஒரு டிவி ஃப்ரீன்னு, ஒன்னு டிவி காலி ஆகணும் இல்ல ஏசி காலி ஆகணும். 2த்துல எது ஃபர்ஸ்ட் காலி ஆகுதுன்னு பார்ப்போம். உங்க கையில தான் இருக்கு ஆஃபர் எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பண்றேன்றது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னன்னா, நான் தொடர்ந்து 2 வருஷமா வீடியோ போடுறேன். 2 வருஷம் முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்துட்டு ரேட்டு கேட்டாலும் எனக்கும் சங்கடம், உங்களுக்கும் சங்கடம். ஸோ ஃப்ரெஷ் வீடியோ பாருங்க, அதுவும் இந்த வீடியோ பாருங்க, பொங்கல் சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கான கீவேர்டு. சொல்லிட்டீங்கன்னா ரேட்டு
லைவ் ரேட்டு கொடுத்துறேன். அதாவது நம்ம கடையோட கீவேர்டு ஒண்ணு இல்ல பொங்கலோ பொங்கலோ பொங்கல் தான். பொங்கலோ பொங்கல் சொன்னா சாருக்கு தெரிஞ்சிடும். நீங்க எந்த வீடியோ சொன்ன மாதிரி தாங்க. குருவி போய் கொக்கு போய் இப்போ கோழி போயிட்டு இருக்குன்னு அது மாதிரி கதைதான். இப்போ பொங்கலோ பொங்கல் போயிட்டு இருக்கு. தீபாவளி மாதிரி பத்தது பொங்கல். இந்த பொங்கலுக்கு கஸ்டமருக்கு பொங்கல் குத்துறக்கூடாது. ஸோ அதனால டிவி கொடுத்துட்றேன். ஸோ கிஃப்ட் கொடுக்குறேன். நிறைய ஐட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ வாங்க, ஃபன்னா போகுதுன்னு மட்டும் பார்க்காதீங்க, ரியாலிட்டியாகவும் போயிட்டு இருக்குன்றத நினைங்க. ஸோ உங்களுக்கான ஆஃபர்ஸை நீங்க தான் மிஸ் பண்ண போறீங்க. ஸோ சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்குங்க. ஸோ மேலும் தகவலுக்கு ஃபோன் பண்றதை விட டைரக்டாவே வாங்க. வந்து உட்காந்து என்கொயரி பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. பிடிச்சிருக்கா எடுங்க. இல்லை சார் உங்களை விட வெளியே கம்மியாக கிடைக்குதா, தாராளமாக எடுங்க. ப்ளஸ் நேராக வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக ஒரு ரூட் சொல்கிறேன். கோயம்பேடுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நம்மளோட ஆந்திரா பஸ் ஸ்டாப் ஒன்று இப்போ நியூவாக கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் மூலக்கடை பிரிட்ஜ் வரும். அதில் ஏறி இறங்கி சிக்னலில் பார்த்தீங்கன்னா என்னோட கடை ரைட் ஹேண்ட் சைடில் எஸ்பிஎஸ் என்ற பிசினஸ் பெருசாக இருக்கும். 2 ஃப்ளோர் கொண்ட ஷாப் அது. ஸோ போர்டே வந்து எஸ்பிஎஸ்ன்னு இருக்கும். கார்னர் ஷாப்பு. நேராக உள்ள வாங்க, பொருளை அள்ளிட்டு போங்க. பொங்கலோ பொங்கல். என்னன்னு தெரியுதா? ஓகே, பாய் சார். பாய்.